உங்களுக்கு சமீபத்தில் நரேந்திர மோடி அரசு ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை நடைமுறைப்படுத்தினாங்க. யாருக்காச்சும் தெரியுமா? பொருளாதாரத்தில் நலிவடைந்த முன்னேறிய சமூகத்திற்கு உயர் சாதிக்கு 10% அப்படியே சொலையா தூக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தலைன்னா எங்களை மாதிரி கட்சிகள் இருக்கிறதால பண்ணல. இன்னைக்கு இந்தியாவில் எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டான். அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்தானது? உண்மையிலேயே அவங்க 10% பேர் இருக்காங்களான்ற டேட்டாஸ் கிடையாது. இன்னைக்கு கணக்கெடுத்தா ஒன்றிய அரசு பதவிகளில் அவங்க 90% இருக்கிறாங்க, சில இடங்களில் 98% சில உயர் பதவிகள் இருக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அநியாயம். சென்னை ஐஐடிலேருந்து இந்தியா கான்பூர் ஐஐடிலேருந்து ஹைதராபாத் ஐஐடிலேருந்து எல்லாத்துலேயும் 99.9% கூட ஒரே சமூகமாக இருக்கிறாங்க. ஆக இது எவ்வளோ பெரிய அக்கறமான அநியாயமான ஒரு நடைமுறைப்படுத்திருக்கு. ஆனால் இந்த நாட்டினுடைய ஏழை எளிய 2000 ஆண்டு 3000 ஆண்டு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வி வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்தா நீங்கள் 50% மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வன்னியர்களுக்கான 10.5% கொடுத்த போது எந்த டேட்டாஸ் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு கேட்ட உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் அதையே நீங்கள் சொன்ன பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய அவாளுக்கு கொடுத்தது எந்த டேட்டாஸ் அடிப்படையில் கேட்கறதுக்கு ஒரு நீதிபதிகளுக்கும் துணிச்சல் இல்லை.